வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை சக்கரவர்த்தி திருமகள். வாங்க கதையை தொடர்வோம். இந்த சமயத்துல காட்டுவாசி கும்பல்ல மாட்டிக்கிட்ட இளவரசி கிட்ட அந்த இரக்கம் காட்டின அந்த காட்டுவாசிகள்ல சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து, நீங்க ராஜகுமாரின்னு நான் நம்புறேன், கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறா. அதே சமயத்துல அந்தரங்கம், அதாவது துர்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து துர்காவோட அண்ணன் லவ் பண்ணுவார். அவங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சொக்கன்ட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு ஆனந்தரங்கம். அந்தரங்கத்தோட அப்பா வந்து ஒரு நாடக நடிகர். அவர் நாடகத்துல ராஜாவா வேஷம் போட்டுருவாரு. அதனால அவர் பேசுறது நடக்கிறது எல்லாமே ராஜா தோரணையில இருக்கும். ஆனந்தரங்கம் வந்து சொக்கனை வந்து அந்தரங்கத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது, இவர் என்ன ராஜாவா அப்படின்னு சொல்லி சொக்கன் கேட்பாரு. எதுக்கு இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாமா ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை வந்து சொக்கி, அதாவது சொக்கனோட ஒய்ஃப் வந்து ஆனந்தரங்கம் வந்து ஒரு இளவரசியை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே ஆனந்தரங்கம் லவ் பண்ணுறது ஒரு பணிப்பெண்ணாச்சே அப்படின்னு சொல்லி சொக்கி சொல்லுவாங்க. உடனே சொக்கனுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஆனந்தரங்கம் தங்கிட்ட போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆனந்தரங்கத்திட்ட போய் சொல்லுவார், ஒரு பணிப்பெண்ணை வந்து ராஜகுமாரன் ஆவேஷம் போட்டு வச்சுருக்கீங்க பார், நான் இளவரசன்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஆனால் ஆனந்தரங்கம் என்ன நினச்சிப்பாங்கன்னா, துர்காவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இதை போய் அவசர அவசரமாக துர்காட்ட போய் சொல்லுவார். உடனே சொக்கனையும் சொக்கையும் போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பிளான் போடுவாங்க துர்கா. 2 ஆட்களுக்கு பைசா கொடுத்து அவங்கள தீர்த்து கட்டினா இன்னமும் நிலம் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க துர்காவும் அவளோட அண்ணனும். அந்த 2 அடியாட்களும் சொக்கனோட வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க ஊரில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரியும் அதுக்கு சொக்கன் தான் வந்து கூத்து கட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. முதல்ல கொஞ்சம் மறுத்தாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாரு சொக்கன். அந்த சமயத்தில் சொக்கனோட ஒய்ஃப் சொக்கி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ வெளியே வந்து ஒரு வண்டி நிற்குது. அந்த வண்டிக்குள்ளே ஒரு நெஜ கத்தி இருக்குது. ஸோ கூத்து கட்டுறதுக்கு எதுக்கு நெஜ கத்தி வேணும், மரக்கத்தி போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. கூத்துக்கு சொக்கனும் சொக்கியும் 2 பேருமே போகிறாங்க. போகிற வழியில் ஒரு காட்டுப்பகுதி, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதி வந்தோடனே 2 பேரையும் இறங்க சொல்லிட்டு போட்டதில் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்க கேட்குறாங்க, ஏன்டா என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களை கொன்னா எங்களுக்கு 30 காணி நிலம் தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு கத்தி எடுத்து பார்த்தா அங்கே மரக்கத்தி இருக்குது. சரி ஓகே நம்ம கையினால் கொன்றுவோம் அப்படின்னு ஒருத்தன் பிளான் பண்ணுறான். இன்னொருத்தன் வந்து பயந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். அப்போது சொக்கி தன்னோட கையில் இருக்கிற அம்பால் அவங்கள கொல்ல வர ஒரு அந்த திருடனை கொன்னுடுறாங்க. இந்த சமயத்தில் ஒரு மலை மேலே காட்டுவாசி மன்னனுக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இளவரசி வேண்டாம் வேண்டான்னு அழுகுறாங்க. இந்த சத்தம் அங்கே எதேச்சியாக வந்த இளவரசரோட காதில் விழுகுது. என்ன சத்தம் அப்படின்னு மலை ஏறி பார்த்தா இளவரசியை வந்து இளவரசர் பார்த்துடுறாரு. இளவரசரும் இளவரசியை பார்த்துடுறாங்க. பயங்கரமாக சண்டை நடக்குது. அவர் எவ்வளோ வீரனானாலும் அத்தனை பேர் சேர்ந்து நின்று சண்டை போடும் போது அவரால் சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்க போகிறாங்க. அப்போ இளவரசிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. எல்லாரையும் உதறி தள்ளிட்டு, ஒருத்தரை போய் இத்தனை பேர் அடிக்கிறீங்களே, இதுக்கு பேர் தான் வீரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் காட்டுவாசி தலைவனுக்கு பயங்கரமாக ரோஷம் வந்துடுச்சு. இவன் நம்மளோட வீரத்தை பற்றியே தப்பாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, நானே அவன் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கள இறங்க போகிறார். அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஆஜானு பகவான கிட்டத்தட்ட அரக்கை மாதிரி இருக்கிற பயங்கர ஹைட்டும் வெயிட்டுமா உள்ள ஒருத்தன் வந்து, ராஜா இவன் கூட சண்டை போடுறதுக்கு நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும், இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்குது. பயங்கரமாக சண்டை நடக்குது. கடைசியில் நம்ம ஹீரோ, நம்ம இளவரசர் ஜெயித்திடுறாரு. அதே சமயத்தில் இளவரசியையும் பைரவனையும் தேடி வந்த மருதநாட்டு தளபதி துர்ச்சயன், அவனுக்கும் இந்த சவுண்டு கேட்டு ஒரு மரம் மேலே ஏறி பார்க்குறான். அங்கே பார்த்தா இளவரசி இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. சரி இளவரசியை கொல்லணும் தானே அவன் வந்திருக்கான். ஸோ அப்போ வந்து அங்கேருந்து ஒரு அம்பு விட்டு கொல்ல குறி வைக்கிறான். ஆனால் குறி மிஸ் ஆகி அந்த அம்பு வந்து காட்டுவாசியோட ராஜா மேலே பட்டு ராஜா இறந்துடுறாரு. அதை பார்த்த சில பேர் துர்ச்சயனை துரத்திக்கிட்டே போகிறாங்க. பட் ஆனால் இடையிலேயே அவனை மிஸ்ஸும் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த காட்டுவாசி ராஜா இறந்ததுக்கு காரணம் இளவரசி தான் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவோட உடம்போட சேர்த்து உயிரோட இளவரசியையும் கல்லறையில அனுப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதே சமயத்துல இளவரசரையும் ஒரு சிறையில அடைச்சிருக்காங்க. இளவரசி அந்த கல்லறைக்குள்ள அனுப்புனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஒரு மரத்துல கட்டி வச்சு அவரை தீக்கிரையாக்கிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த சமயத்துல துர்ச்சயனை தேடி போய்கிட்டு இருந்த வீரர்கள் வந்து அந்த குளத்து பக்கத்துல வந்து அந்த சொக்கியோட வில்ல வந்து கழுவிக்கிட்டு இருக்க சொக்கனை பாக்குறாங்க. இவன் தான் ராஜாவை கொன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி
அவனை புடிச்சிட்டு போயிடுறாங்க. இத பார்த்த சொக்கி அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. அந்த சொக்கனையும் இளவரசர் இருந்த அறையில தான் அடைச்சிருக்காங்க. இளவரசரை பார்த்ததும் சொக்கனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இளவரசர், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நடந்த எல்லா கதையும் சொல்றாரு. அதே சமயத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த சொக்கி அந்த சிறை பக்கத்துல ஒரே ஒரு வீரன் இருந்ததுனால அந்த வீரனை தன்னோட அம்பால அடிச்சு வீழ்த்திடுறா. அவன் கிட்ட இருந்த சாவியை எடுத்துட்டு சிறை கதை திறந்து விடுறா. உடனே இளவரசர் சொல்றாரு, நான் இளவரசியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இளவரசியை காப்பாத்த போறாரு. பின்னாடி இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போறாங்க. பாதாள குகை தோண்டி அதுல இளவரசிய உள்ள அனுப்பிட்டு மேல ஒரு பெரிய கல்லை வச்சு மூடிடுறாங்க. சோ இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த கல்லை எடுத்து உள்ள போய் பாக்குறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா இளவரசி அங்க இல்ல. சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே இளவரசி இல்ல. ஆனா அதுக்கு பதில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. இது வழியா தான் இளவரசி தப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை வழியா அவங்க போறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இறக்கமான ஒரு பொண்ணு இருந்தா இல்லைங்களா காட்டுவாசி கும்பல்ல, அவ அவளோட அப்பாவோட ஹெல்ப் மூலமா இளவரசியை தப்பிச்சு போக விடுறா. வெளியே அந்த ஓட்டை வெளியே அம்மா இந்த ஆரணி கடந்து போயிட்டீங்கன்னா காவிரி பட்டன் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அனுப்புறாங்க. அப்படி வழிகாட்டுறான். உடனே இளவரசி கேட்கறான், அப்ப இளவரசர் என்ன ஆவாங்கன்னு. கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா இளவரசரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவனும் இளவரசியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க அவசரமா அந்த ஆறை நோக்கி ஓடுறாங்க. அந்த ஓட்டையை மூடுற சமயத்துல உள்ள இருந்து அந்த 3 பேர் வெளியே வர்றாங்க. இளவரசரை பார்த்தோம், இப்பதான் அந்த அம்மா காவிரி பட்டணம் போறதுக்காக அந்த ஆறை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.